ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். ஜிலியோ எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரீசெண்டாக பாப்புலர் ஆகிட்டு இருக்க ஒரு இவி டூ வீலர் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஈவா அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா பாப்புலராக மூவிடாக போயிட்டு இருக்கு. அதோட அப்டேட் வேரியண்ட், அதாவது ஈவாவோட நியூ வேரியண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ வந்து புது மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து ஈவா வேரியண்ட்டோட இது பெட்டராக இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, இல்லை சில பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இல்லைனா நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்பீங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட இருப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சிங்கன்னா இதேமாதிரி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே ட்ரம் பிரேக்கோட வருது. இந்த மாடலில் டிஸ்க்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு டிஸ்க்கு தான் வேணும் அப்படின்னா ஜிலியோலே நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. பட் இதில் கிடையாது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். அடுத்தது ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு, ஓடாமீட்ரு எல்லாமே டிஜிட்டலில் இருக்குது. ஸோ ரீட் பண்ணுறதும் சரி, பார்க்குறதும் சரி, டே டைமும் ரெனி டைமும் கிளியராக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் கீழே சிக்னிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கும் சரி, மற்ற ஃபீச்சர்ஸும் சரி. ஸோ ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ரிமோட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி திஃப்ட் அலாரம் கொடுத்துருக்காங்க வித் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டத்தோட. ஸோ நீங்கள் வந்து வண்டி எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு போகிறீங்க, மிஸ்யூஸ் ஆகுது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அலாரம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் சி டைப் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வண்டியிலே தாராளமாக சார்ஜ் போட்டுக்கலாம். ரன்னிங் டைமும் சரி, நார்மல் டைம்லையும். அதுக்கு யூஎஸ்பி சார்ஜ் போட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் அசிஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகும்போது சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஆஃப் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லா ஸ்கூட்லையும் இருக்குது அந்த மாதிரி, அது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் எல்இடியில் இருக்குது. அதேமாதிரி பேக்கில் டைல் லைட் இருக்குல்ல, அதுவும் வந்து எல்இடியில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டே லைட் ரன்னிங் டைம் லைட்டும் இதில் இருக்குது. ஸோ வந்து டே டைம்லேயும் வந்து உங்களுக்கு ரைட் எலிரா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக் வந்து சொல்லணும். ஏன்னா நைட் டைம் மட்டும் எரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சேவ் ஆகும். பட் டே டைமும் எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. பட் டே டைம்லேயும் வந்து ரன் எரியிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில். இந்த ஸ்கூட்டருக்கு வேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு வரும்போது இந்த ஸ்கூட்டரில் 2 டைப்பான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா லீட் ஆசிட் பேட்டரி கேட்டிருப்பீங்க. பட் இதில் வந்து லித்தியம் அயன் கொடுத்துருக்காங்க, ஜெல் பேட்டரி ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் வந்து மாறும். அதாவது பேசிக் மாடல்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் வந்து கெப்பாசிட்டி பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஜெல் டைப்பை பொறுத்த வரைக்கும் 60 வாட்ஸ் 72 வாட்ஸ் ஒன்று, லித்தியம் அயன் பொறுத்த வரைக்கும் 60 வாட் 74 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக் மாடல் பேட்டரியாக இருந்துச்சுன்னா 45 to 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க சிங்கிள் சார்ஜில். இதுவே ஹை ரேஞ்சில் உங்களுக்கு போனீங்கன்னா 110 to 120 வரைக்கும் கிலோமீட்டர் கொடுக்குற அளவுக்கு வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டைப்பான பேட்டரி சூஸ் பண்ணுறீங்க, என்ன வாட்ஸு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும். ஸோ 2 விதமான பேட்டரி இருக்குது. நீங்கள் பேசிக் மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா சாலிடாக 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். ஹை ரேஞ்சில் உங்களுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டராக, அது பெட்டராக இருக்குது. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் பிஎல்டிசி ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பட் லோ பட்ஜெட் அப்படிங்கிறனால அட்வான்ஸ் அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. மெயினான ஃபீச்சர்ஸ் மட்டும் இதில் இருக்குது. ஸ்பீடு அப்படின்னு வரும்போது இந்த ஸ்கூட்டர் மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஈவா மாடலும் பார்த்துருப்பீங்க, அது வந்து லோ ஸ்பீடு தான். பட் இதுவும் வந்து அதே லோ ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. பட் லுக்கும் சரி, ஸ்டைலும் சரி, ஸ்பெசிஃபிகேஷனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. வீலை பொறுத்த வரைக்கும்
அலாய் வீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயுமே 12 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. டயரின் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 150 mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 கிலோ தான் வெயிட்டு. ரொம்ப வெயிட் கம்மிலாம் சொல்ல முடியாது. ஆவரேஜான வெயிட்டு தான் இது. ஸோ பேலன்ஸ் பண்ணுற அளவு தான் இருக்குது. ஆனால் வண்டியோட லோடிங் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 150 கிலோ. ஸோ 150 கிலோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட்டோ லக்கேஜோ இல்லை திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை வெயிட்டான பர்சன் போகிறாங்க, இப்போ குண்டானா இருக்கவங்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களாம் போகிற அளவுக்கு தாராளமாக வண்டி வெயிட்டு தாங்கும். ஸோ ஸ்கூட்டர் வந்து பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், நல்லா வெயிட்டு தாங்கும். சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட்லாம் கிடையாது. லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்குது. ஃபுட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அண்டர் சீட்டு ஸ்டோரேஜ் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு திங்ஸு லக்கேஜு இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கலர் அவைலபிளாக இருக்குது. அதாவது ப்ளூ, ஒயிட்டு, பிளாக்கு, கிரே அப்படின்னு. ஸோ 4மே வந்து பெட்டராக தான் இருக்குது. அதில் ப்ளூ, ரெட்டு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் கலரில் இருக்குது. நீங்கள் இப்போ ரிவ்யூ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் தான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா சாலிடாக 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோ பட்ஜெட்டுக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்குறங்கிறது வந்து பெட்டர் தான். ஸோ உங்களுக்கு மைலேஜ் எனக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈவோலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேரியன்ட் இருக்குது, நிறைய மாடல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மைலேஜ் தான் கொடுக்கும். அதேமாரி சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சார்ஜ் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போய் போடுறதுனால போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் நீங்கள் எங்கே வேணால் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியான விலை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசிக் வேரியண்ட்டே 54,000 ஸ்டார்ட் பண்ணி 65,000 75,000 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ, எந்த பேட்டரி சூஸ் பண்ணுறீங்களோ அது கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. பேசிக் வேரியண்ட்டில் மெயினான எது தேவை அது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வேறு மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பட் இதில் வந்து மெயினான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து இது லோ ஸ்பீட் லேட்டஸ்ட் ஸ்கூட்டர் தான். மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும். மைலேஜ்னு பார்க்கும்போது வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து 45-50 ஸ்டார்ட் பண்ணி 110 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே நான் சொன்னது எல்லாமே பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வேரியண்ட் தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. மற்றபடி வந்து ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சரி, ஃபீச்சர்ஸ் சரி, எல்லாமே பேட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஈவா ஃபெசிலிட்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஷோரூமில் கான்டாக்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாமே தெரியும். இல்லை ஆன்லைன்லாம் வாங்கணும் அப்படின்னா நிறைய சைட்லாம் கிடைக்குது, நீங்கள் சைட்டில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுருவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படி நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் வருது உங்கள் SGT.